ஹாய் ஹலோ கேண்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெமினாவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீசன் 6 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னும் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணல, ஓகே? ஸோ 2-3 எபிசோட் போட்டு நான் அப்புறம் விட்டுருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா, நீங்கள் வந்து ஜிம்னா வந்து மொரட்டாக பழி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட லவ்வை வச்சு நீங்கள் அவரை மிரட்டிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ அதோடு விட்டுருப்பதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜிம்னா அப்படியே உங்களே பார்க்குறாரு, என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அடிச்சிட்ட ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு. ஸோ லைக் இந்த ஒரு ஃபங்க்ஷன் என்னமோ உங்களுக்கு நடக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. அந்த நேஹா பொண்ணுக்கிட்ட பேசுகிறது, தென் அதுக்கப்புறம் ஜிமினுக்கு ஒரு தம்பி வேறு இருக்கான். ஸோ அவனுக்கெல்லாம் உங்களுக்கு கோவலாம் கிடையாது, ஓகே? அவனை பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படி அர்ஜுன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. நான் நல்லா இருக்கேன் வையன், நீ எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அதான் என்னமோ கொஞ்சம் நாள் கழிச்சு இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் போகிற போக்கில் அண்ணா நான் திட்டிகிட்டு வந்தேன் என்ன கைண்ட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கும் அவனுக்கு எப்போ தான் வார் முடிய போகுது அப்படிங்கிறாரு. மேபி இந்த ரிசப்ஷன் முடிகிறதுக்குள்ளே. என்ன சொல்கிற? இத்தனை வருஷமாக தொடர்ந்துட்டு இருந்த அந்த வார் இன்னும் 2 நாளில் முடிய போதா? ரியலி ஐம் ஸோ கிளாட் அப்படிங்கிறாரு. நானுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஒயன் என்னடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ வேற ஊருக்கு எப்போயாவது தான் வர, வெளில போகலாமா அப்படிங்கிறாரு. ஒய் நாட் ஷியோர், நான் வேற ரொம்ப ஹாப்பியான மூடில் இருக்கேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷனும் நீங்களும் பைக்கில் போகிறீங்க. ஸோ ஜிமின் ஆல்ரெடி அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காரா. தம்பியோட கையை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் வெளில போகிற மாதிரிலாம் இருந்துகிட்ருக்க. அவரும் அது ஹீ ரியல் என்ஜாய் அர்ஜுனும். ஸோ அப்படியே போகிற உங்கள் 2 பேருமே அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே ஃபுல்லாக அப்படியே இந்த பார்வை நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கண் அப்படியே அந்த அசைவுக்கு ஏற்ற மாதிரி நகருது. அப்படியே அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே போகிறாரு. இவன் இன்றைக்கி தான் முறைக்காமல் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் வந்து அந்தளவு பெருசாக காட்டிக்கல, ஓகே? ஸோ வெளியிலலாம் போகிறாரு. இங்கே வந்து லைக் ரொம்ப ஒரு 7-8 இயர்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் கடைசியாக வந்து. கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் இருக்குது ஊர்லெலாம். இங்கே நிறுத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நிறுத்துறாரு. அப்படியே அந்த வீடை பார்க்குறீங்க. என்ன ஆச்சோ? ஏன் எதுக்கு நிறுத்த சொன்னேன்? போ. எதுக்கு இப்போ நிறுத்த சொன்னேன்? இப்போ எதுக்கு போக சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லை, நீ போ. லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திருப்பியும் வண்டி எடுக்கிறாரு. திருப்பி அந்த வீடே பார்க்குறீங்க. அது வந்து கிஷோரோட வீடு போல் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கும், அதாவது க்ரஷ், ஓகே? அது மாதிரி இருக்கும் போது அவனோட வீடு அதெல்லாம் நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வீடு இன்னும் அப்படியே மாறாமல் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் லைட்டாக என்னமோ வீடு பாலடைஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. யாருமே இங்கே ஸ்டே பண்ணல போல் அங்கே. ஸோ அப்படியே நீங்கள் அமைதியாக அர்ஜுனோட போயிட்டுருக்கீங்க. அர்ஜுன் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு டீ ஷாப் அந்த மாதிரி ஏதோ இருக்குது. அங்கே நிறுத்திட்டு ஏதாவது டீ காஃபி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? ஜூஸ்டா அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அண்ணா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ்ண்ணா. சரி தம்பி, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக டீ, நல்லா கொஞ்சம் சக்கரை தூக்கலாம். ஓகே தம்பி. அந்த அர்ஜுன் புள்ள டக்குன்னு உங்கள் ஷோல்டரை டப்புன்னு இடிச்சிட்டு அப்படியே உட்காராரு. எரும மாடு அரைச்சி ஊத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டர் அப்படி தள்ளி விடுறீங்க. அது சின்ன வயசுலேயே பழகிடுச்சு அப்படிங்கிறாரு. இருக்கட்டும், நான் அப்படியே தான் இருக்கேன் சின்ன வயசில் இருந்த மாதிரி, நீயும் அப்படி தானே? நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. நான் மாறின மாதிரி தெரியுதா என்ன? இல்லைப்பா, ஆனால் ஒரு 10 கிலோ கூண்ட மாதிரி இருக்கேன் எருமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொட்டுனா அவரோட மண்டையில் அடிக்கிறீங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் தேய்க்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டேய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அர்ஜுனோட ஷோல்டர் பிடிக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்
டீ குடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. இருறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க. அவர் அப்படியே டீ குடிச்சிட்டு உங்கள் ஸ்க்ரீனே பார்த்துட்ருக்காரு. அம்மா போமோகிரானட் ஜூஸ்மா, ஐயோ வாட்டர்மெலன் ஜூஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடி. இருறா என்ன அப்படி நீ பார்த்துட்ருக்க அப்படி சொல்கிற அந்த மனுஷன் உங்கள் ஸ்க்ரீனே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் வருது. இது ராதா தானே? நான் ராதா தான். நீங்கள் யார்? ஏய் ராதா, நான் தான் ஒய்யன்டி. ஒயன் எரும மாடு, நீயும் நானும் 8th வரைக்கும் ஒன்றா படித்தோம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரி. ஒயன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன்னு திடுதுப்புன்னு இந்த மாதிரிலாம் உன்ட்ட இருக்கா? பாவி, நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? ஊருக்கு போனேன்னு தெரியும், ஆனால் அதுக்குள்ள டச்சிலே எல்லாமே இருப்ப. இல்லடி நீ வேற. நான் வந்து வெளிநாட்டு நம்பர் தான் வச்சுருந்தேன், இங்கே உள்ள நம்பர் என்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் சிம்மு வேறு தொலைஞ்சு போயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் ரிட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இந்தியா நம்பரும் வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி எங்கே இருக்க? நானும் அதே ஊரில் தான் இருக்கேன். அப்படியா? உன் வீடு அட்ரஸை சொல்லு. ஆனால் நான் இப்போது டீச்சராக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன்டி. டீச்சராவா? எங்கே? வேற எங்கே? நம்ம படித்த ஸ்கூலில் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர், நானும் வந்துடுறேன். ஸ்கூலை பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும். அட நாயே, ஸ்கூல் எப்படின்னு தெரியும்ல எங்கே இருக்கணும். ஓவராக பண்ணாத, நான் ஃபோனை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட்டிவிட்டு அர்ஜுன் 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 அர்ஜுன். இப்போ என்ன ஸ்கூலுக்கு போகணும் அதானே? ஐயோ கற்பூர புத்தி, நல்லா ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அடிச்சிருக்கிறாரு. முதல்ல ஜூஸை குடி அப்படிங்கிறாரு. ஓகே அஜன் அடிச்சுட்டு கடை கடை குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லிப்ஸை ஃபுல்லாக தொடச்சிட்டு வரீங்க. என்ன ஒரு ஆர்வம் இந்த கரடி மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே குறுக்குங்க. வாடா போதும் டீ குடிச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீயை வெடிக்கணும் வாங்கிட்டு கடைசி வரதானே நானே குடிச்சிக்கிறேன். கொதிக்குது அந்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்துட்டு வாடா வண்டி எடுறா வண்டி எடுறா வண்டி எதுக்கு போட்டு இப்படி படுத்துற அப்படிங்கிறார். எடு அப்படியே முறைக்கிறீங்க. சரி சரி கண்ணு உருட்டி உருட்டி காட்டுறது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வண்டி எடுக்கிறாரு. எனக்கு ஸ்கூல் தெரியும்ல அப்படியே உங்களை பார்த்து திரும்பி முறைக்கிறாரு. ஹலோ இந்த ஊருக்காரனா அப்படிங்கிறாரு. ரைட்டு அப்போ போ 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 ரைட்டில் இல்லை லெஃப்டில் இருக்கும் ஸ்கூலு. செருப்பு பிஞ்சு போய்ட்றான் நாயே, முதல்ல வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அர்ஜுனும் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ வண்டியை ஓட்டிகிட்ருக்கு. ஒரு 10 minutesல ஸ்கூல் வந்துடுச்சு. ஓகேயா, நீங்கள் வெயிட் பண்ண. ஓகே நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு ஹலோ நாங்களும் வருவோம், நீ எங்கேயாவது போயிட்டேன்னா அது வர உனக்கு இந்த ஊர் ரொம்ப புதுசு, எங்கேயாவது போயிட்டுன்னு வச்சுக்க அழைச்சிட்டு போனதை வரைய அண்ணன் பார்த்துடுச்சு, இவன் தான் கடைசியாக அழைச்சிட்டு போய் எங்கேயா தொலைச்சிப்டான்னு சொல்லிவிடும். எனக்கு இதுக்கு இந்த மும்பா நானும் உன் கூட தான் வருவேன், வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஸ்டாண்ட் போட்டு போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் சிட்டாக பறந்துட்டீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே ஆஃப்டர் அ லாங் டைம் நீங்கள் அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே அந்த ஸ்கூலில் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் அந்த மெயின் பிளாக்லாம் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஒரு மாதிரி மெமரிஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அந்த ப்ளே கிரவுண்ட், சைக்கிள் நிறுத்துறதுக்கான அந்த ஷெட்டு, அப்புறம் கிளாஸ் ரூம்ஸ், ஆஃபீஸ், பிரின்சிபல் ரூம், பெஞ்சஸ், அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ சின்ன வயசில் அப்படியே ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதிலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, கிஷோரோட நினப்பு நிறைய 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 நிறையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. நீங்கள் இங்கே வந்து ராதாக்கு இன்னும் கால் பண்ணலை. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறிங்க. அங்கே கிளாஸஸ் நிறையா நடந்துகிட்டு இருக்குது. அங்கே எல்லாருமே லைட்டாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்க. பிகாஸ் நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறீங்க, கிளாஸ் நடந்துகிட்ருக்கிறதால. நீங்கள் அப்படியே 8th standard B செக்ஷனில் போய் நிற்கிறீங்க. அந்த போர்ட்ஸ் கூட அப்படியே மாற்றலை,
லைக் 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் நீங்கள் எங்கே அந்த பிளேசஸ் இருந்துச்சோ அதே இடம் அதில் தான் இருக்குது. அந்த ரூம் தான், அந்த கிளாஸ் ரூம் தான். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. இங்கே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள், யாராவது மீட் பண்ணுமா? ஆமாம், ராதா மிஸ் எங்கே இருக்காங்க? அவங்க பக்கத்து கிளாஸ் மேம். ஓ தேங்க்யூ மேம். ஸோ நீங்கள் அப்படியே பக்கத்து கிளாஸில் போய் பார்க்குறீங்க. அப்படியே இந்த பொண்ணு டக்குன்னு பார்த்துட்டு ஃபேஸ் அடையாளம் லைட்டாக ஒட்டும் இல்லை, ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இல்லை. டக்குன்னு எல்லாருமே கிளாஸை நான் சொன்னது அப்படியே நோட் பண்ணுங்கள், சத்தம் போடாமல் பேசணும் சரியா, அமைதியாக இருங்க, நான் இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும் அப்படி சொல்லிட்டு கடைன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே கடைன்னு உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. லைக் அந்த கையை வந்து ட்ராக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனதில் ஒரு பால்கனி சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. அப்படி கண்டு ட்ராப்லெட்ஸ் வருது, பிகாஸ் லாங் டைம் நோசி. லைக் 8th பார்த்தது உங்களை கடைசியாக, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை இப்போ தான் பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்களும் அப்படியே அழுதுருப்பீங்க. எப்படி இருக்கிறாதா அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்? நானும் நல்லா இருக்கேன். இந்த இந்த ஸ்கூலில் நீ டீச்சரா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மண்டையாட்டுறா. பரவாயில்லையே, உனக்கு ஏன் நினப்பெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு அவள் சொல்லும் போது டக்குன்னு பெல் அடிக்குது. அதாவது அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரி வா, லஞ்ச் பிரேக்கு. எப்படி போயிடுவையா இல்லை கொஞ்ச நேரம்? ஹே, உன்னை ரொம்ப நேரம் கழித்து பார்த்துருக்கேன், உனக்கு டைம் இருந்தால் வாடி கீழே, கொஞ்சம் டைம் பேசலாம். ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அங்கே ஹேண்டை பிடிச்சிட்டு அவ்வளோவா யாரும் வராத இடமா பார்த்து உட்கார்றா. ஸோ உட்காந்ததும் நீங்களும் அவளோட அப்படியே உட்காந்துட்டு என்னமோ கொஞ்சம் அமைதியாகவே இருக்கீங்க. என்ன ஆச்சு வயன், என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்லை, பிரச்சனைலாம் இல்லை, உன்னை பார்த்து எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, ஒரு மாதிரி ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கேன் அப்படிங்கிறீங்க. எனக்கும் அப்படியே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை 2த்தையும் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அவங்கள்ட்ட கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் வயன், எப்படி ஒரு லைஃப் போகுது, சந்தோஷமாக இருக்கியா? வெளியூரில் இருக்க இல்லை வெளிநாட்டில் தானே இருக்க? அந்த கிளைமேட்டு எல்லாம் ஒத்துக்குச்சா? எவ்வளோ லாங்குவேஜ் எனக்கு பேச தெரியும்? யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. ஏன்டி தெரியாமல் இவ்வளோ கொஷின் கேட்டேன்னா எதுக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கா உனக்கு? கிளைமேட்லாம் செட் ஆகிடுச்சு, எனக்கு 4 லாங்குவேஜஸ் தெரியும். கரண்ட்டாக இல்லை, லவ்னு யாரையும் பெருசாக பண்ணலை. ஏன்? உனக்கு தான் தெரியுமே என் விஷயம். ஏய், அது உன்னோட க்ரஷ், அவன் உன்னோட காதல் கிடையாது. அதை இன்னுமா நீ நினச்சிட்ருக்க? காதல் இல்லைன்னு அது எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனால் அதனால் நான் சஃபர் ஆனது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுல்ல, உனக்கு தெரியும் ஜிம்மன் என்ன பண்ணான்னு. அதை இன்னுமாமா மனசில் போட்டு பேசிஞ்சிட்ருப்ப? ஏய், அது வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அதை நான் மறக்கலை, இன்னும் மறக்கவும் முடியாது. சின்ன வயசில் நீ எங்கே இருந்த, நானும் நீ என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத என்னால் எந்த அளவுக்கு மறக்க முடியாத உண்மையும் அதேமாரி அதுவும் கசப்பான ஒரு உண்மை, மறக்க முடியல. சரி விடு, அதை பற்றி எதுக்கு இப்போல்லாம் பேசிக்கிட்டு? உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன். லைக் நான் என்னமோ இப்போ 8th படிக்கிற பொண்ணு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறோம் ஏன் அப்படிங்கிறா. இங்கே வந்து உங்களை ஒரு வழியாக தேடிக்கிட்டு அர்ஜுன் வந்துட்டார். அர்ஜுன் வந்ததும் வயன் அப்படியே என்னை விட்டுட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை கண்ண மறந்துட்டாரு. சாரிடா, இவ்வளோ பார்த்தனா அந்த மறந்துட்டேன். நல்லா மறந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா இங்கே இந்த ராதா பிள்ளை அழகா சாரீ கட்டியிருக்கா, பிகாஸ் டீச்சர் இல்லை. ஸோ அப்படியே எப்படி சொல்கிறதுனா காட்டன் தான், ஒயிட் வித் பிளாக் சாரீ, ரொம்ப அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக, லைக் எப்படி சொல்கிறதுனா ஹோம்லி கேர்ள் மாதிரி இருக்கா. பார்த்ததும் இன்னமும் ஒரு மாதிரி வித்தியாசமாக அர்ஜுன் ஃபீல் பண்ணுறாரு.
அர்ஜுன் அப்படியே சீதாவே குறுக்குன்னு பார்த்துட்ருக்காரு. டேய் டேய் அர்ஜுன் அப்படி சொல்லி திரும்புகிறாரு. ஏனோ ஏன் அப்படிங்கிறாரு. என்னடா பார்த்துட்ருக்க அப்படின்னு நீங்கள் அப்படியே பல்ல கடிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ராதா மீட் மிஸ்டர் அர்ஜுன், என்னோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரை அப்படியே டேப் பண்ணுறீங்க. ஆமாம், ஹாய் ஐம் அர்ஜுன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கையை நீட்டுறாரு. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே கையை கொடுத்துட்டு டக்குன்னு வணக்கம் வைக்குது. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் டக்குன்னு வணக்கம் வைக்கிறாரு. அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அர்ஜுனை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இவ்வளோ நேரம் காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருந்த அந்த அர்ஜுன் இப்போ ரொம்ப சைலண்ட்டாக ஆகிட்டாரு. இங்கே அந்த கான்வர்சேஷனில் இப்போ அர்ஜுனும் இருக்கார், உட்காந்துருக்கார். அர்ஜுன், நீ 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 ஸ்கூலில் கொஞ்சம் சுற்றி பாருண்டா. இல்லை, நான் நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு இல்லைனா அடிக்கடி வந்து சுற்றி பார்க்க போகிறேன். இன்றைக்கி நான் இங்கே இருக்கேனே, நம்ம எல்லோரும் பேசலாமே. இங்கே அப்படியே ராதா வந்து பேசலாமே அப்படிங்கிறீங்க. அப்படியே நீங்கள் அப்படியே கர்மம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அர்ஜுன், அப்புறம் இங்கே நீங்கள் என்ன டீச்சராக இருக்கீங்க? நான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அடிக்கிறேன். சில நேரத்தில் இங்கிலீஷும் எடுப்பேன். அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. ஓ, ஓகே ஓகே. காலேஜ் எங்கே படிச்சிங்க? நான் இந்த காலேஜில் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க கேட்குது. ஹலோ, இங்கே ஒருத்தி நான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. சொல்லுடி, வெளியில் போகலாமா? கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, மதியானம் லீவ் போட்டு வா, வெளில போகலாம். ஆமாங்க வாங்க. ஹலோ, வெளில போகிறது நானும் அவ்வளோ மட்டும், நீ கிடையாது. நான் உன்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பையன், உன்னை நான் இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த இதில் நான் கூட இல்லைன்னா எப்படி? அதுவும் 2 கேர்ள்ஸ் மட்டும் தனியாக போனால் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கோ சரியா? போடா முதல்ல அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு இந்த ஊரை பற்றி என்ன தெரியும்? இப்போ தானே நீ வந்திருக்க. என்னோட நான் வந்து உங்களுக்கு பாடி கார்டு மாதிரி நான் இருக்கேன். இருப்பேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி கிளம்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லடி, மத்தியானம் ஒரு ஹவர் மட்டும் இருக்குது, அதை முடிச்சுட்டு வேணால் வந்துட்டா, அடுத்த ஹவர்லாம் எனக்கு இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்துடுறேன். அப்படியா அப்படி நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அது கரெக்டு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பையன், நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி ரெடியாரு, நான் இவங்களை வந்து அழைச்சிட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் பார்க்குறா, நீங்களும் பார்க்குறீங்க. என்ன, நான் இதெல்லாம் ஹெல்ப் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கொஞ்சம் அடங்குறாரு. அவளுக்கு வர தெரியும், நீ ரொம்பலாம் பண்ண வேண்டாம். என்னடி, எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காதில் பின்னாடி சொல்லிடுறீங்க. பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அர்ஜுன் சொல்கிறாரு. பீச் நல்லா இருக்கும்லடி. சரி, அப்போ பீச்சுக்கே வந்து மீட் பண்ணலாம். நீ கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணு. இல்லைனா வையனோட நம்பர் வந்து ரீச் ஆகலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வேணா என் நம்பர் தட்டா? அந்த ஆணிலாம் வேணாம், அவள் எனக்கே கால் பண்ணுவா. சரி, நீ முதல்ல உள்ளே போயேன். சரி ஓகே, பாய் அர்ஜுன். பாய் ராதா. உங்கள் பேர் தானே? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கோம். எருமை பொம்பளை பிள்ளை முடிஞ்சு அசிங்கப்படுத்துகிற அறிவு காட்டுற கம்யூனிட்டி, நீ ஜொல்லு ஊற்றுறது கீழே வரைக்கும் வழிஞ்சு கொட்டுதுரா நாயே, எருமை மாடு, எதுக்கு இந்த மாரி படுத்தி எடுக்கிறா? அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வாயை தடைக்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. என்கிட்ட பொண்ணே பார்த்தது இல்லையாடா? அதெல்லாம் பார்த்துருக்கேன், ராதாவை பார்த்தது இல்லைன்னு சொல்லு.
இப்போ என்ன ஜான்? ஆ, அவளை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி குறுன்னு நினைக்கிறேன். என்ன எனக்கு என்ன அளவுக்கு சிரிக்கிற? அது கன்றாவையாக இருக்குது வேற பார்க்க. ராதாவை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. ஆ, அதுக்கு என்ன பண்ணணும்? நீ தான் ஊரை விட்டு போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கிள்றாரு. போகிறதுக்குள்ள செட் பண்ணி விட்டு போகிறது. நானும் அவனும் நல்லா மிங்கலாகவே இருக்கிறது. நானும் மிங்கலானும்ல. கையேடு எங்கே இழவு வேணால் பண்ணு. என்னால் அவளோட வாழ்க்கையை கெடுக்க முடியாது. ஓகே, ஹே, எனக்கு கல்யாணம் பண்ணால், எனக்கு லவ் பண்ணால் அந்த பொண்ணுக்கு நல்லது தானே அப்படிங்கிறாரு. இந்த பர்ஸ்பெக்டிவில் தயவு செஞ்சு அதை சொல்கிறீங்களா ப்ளீஸ்? ஏன் நான் பார்க்க ஹேண்ட்ஸமாக ஹீரோ மாதிரி இருக்கேன். சரி, அதை விட அதுவும் இல்லாமல் நல்லா ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். மாதத்துக்கு இவ்வளோ சேல்ரி வாங்குகிறேன். தென் எந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு வேணான்னு சொல்ல போகிறா? அதுவும் ராதாவும் ஒர்க் பண்ணுறா. அதுவும் இல்லாமல் ஹோம்லியாக பார்க்க நச்சுன்னு இருக்கா. அறிவு கேட்ட கம்யூனிட்டி. அவளுக்கும் உனக்கும் வயசு பாரு. என்ன பொல்லாத போடலைங்க வயசு. நீ ஜிமினோட தம்பி. அப்படி இருக்கும் போது எனக்கும் ஜிமினுக்கும் ஒரே வயசு அப்படின்னா அவள் உனக்கு அக்கா இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கு அவளை போய் ட்ரை பண்ணுறான்? அவள் இப்போ சிரித்து பேசினதுக்கான ரீசன் அவளுக்கும் உனக்கு கம்மியான வயசுன்னு அவளுக்கு தெரியும். அதனால் தம்பிங்கிற முறையில் நோ 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 இந்த தம்பினா வாய்கள்னா பொக்குன்னு வச்சு விட்டுறான், ரத்தம் வந்துடும். அப்புறம் என்ன தம்பி நம்பின்ட்டு என்ன? நீ ஆனால் என்ன தம்பின்னு கூப்பிட்டுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளெல்லாம் நல்லா அக்காவை எடுக்க முடியாது. என்ன இப்போ என்ன வயசில் ஒரு 2 வயசு அதிகமாக இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதா, லவ் பண்ணக்கூடாதா? யார் வச்சு சட்டம் அது? பழே அஜான், நம்ம இருக்கிறது ஒன்றும் சிட்டியோ இல்லை இதோ சம்திங் எல்ஸ் கிடையாது. ஓகே, நம்ம கிராமத்தில் லைட்டு டெவலப் ஆகியிருக்கிற ஒரு டவுன், தட்ஸ் ஆல். அதுவும் இல்லாமல் கேஸ்ட்டை விட்டு மாற்றி வேறு கேஸ்ட்டில் லவ் பண்ணாலே போல் உரிச்சு எடுத்துருவாங்க. இதில் காதலுக்கு கண்கள் இல்லாத மாதிரி வயசே இல்லையா உன் காதலுக்கு? அதுவும் இல்லாமல் அவளை காதலுக்கு நான் விட மாட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமைகிறதுக்கு நான் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவேன். வாயை மட்டும் போ அப்படிங்கிறீங்க. பார், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டேன். ராதாக்கு நான் தான் கிருஷ்ணா. ஆமாம், நீ வா மாலை, கிளம்பு. சாப்பிட்ணும், கிளம்பணும், ரெடி ஆகணும்ல. அவளை பார்க்க போகிறது நானும் தான். ராமா படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்ருக்கீங்க. அது நான் 2வது சீசன்லேயே அந்த இது பண்ணிட்டேன். இப்போ வரது 6th சீசன். நேம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. என் பேர் கிருஷ்ணா. அடுத்ததாக சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் தள்ள கை வைக்கிறீங்க. ராதா கேட்ட கிருஷ்ணா நான் தான் அப்படிங்கிறாரு. அப்பா, ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸில் விளையாடக்கூடாது. இந்த பார், நான் ஒன்றும் விளையாடல. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதமா, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஆனால் ஜஸ்ட் ஹீஸ் கிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு தென் அப்படியே போயாச்சு. இப்போது திருப்பியும் போகிறீங்க. அங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களையும் அர்ஜுனையும் கழுவி ஊற்றுறாங்க. எங்கடா அழைச்சிட்டு போனேன்? மணி என்ன ஆகுது? 2:15 ஆகுது. சாப்பிட வேணாமா? அவள் அங்கேருந்து வந்திருக்கா, வந்ததுலேருந்து எதுவுமே தின்னலை. நீ மட்டும் எனக்கு என்ன அழைச்சிட்டு போனேன்? என்ன அர்ஜுன் அப்படிங்கிறாங்க. அது வெளில போயிருந்தோம், அதான் அப்படியே உட்காந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ரவுண்டு டேபிள் மாதிரி, அதாவது கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிற மாதிரி. டக்குன்னு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அர்ஜுன் கை கழுவிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஜிமினிக்கு சைடில் மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்குது. மற்றபடி ஸ்பேஸஸ் எல்லாமே இல்லை, அப்படியே அடைச்ச மாதிரி இருக்குது.
நீங்கள் அப்படியே அர்ஜுன் வரதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அந்த சனி இப்போ தான் ஹேண்ட் சானிடைசர்லாம் போட்டு தேய்ச்சி நின்றுட்டுருக்கு. மயிறு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. லைக் அந்த கேப்பில் நடுவில் ஒருத்தவங்க கூட உட்காரலாம், அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து உங்கள் சித்தப்பா உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. என்ன சித்தப்பா, நான் தான் மதியானமே கையை கொடுத்து குளிக்கங்கன்னு சொன்னேன். அவள் குளிக்கிட்டு இப்போ என்ன அந்த ஜிவன் பக்கத்தில் போய் படுக்க மாட்டேற, உட்கார மாட்டேற, என்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்க நீ? அவன் பக்கத்தில் தள்ளி உட்காரு. அது இல்லை சித்தப்பா, அர்ஜுன் உட்காரல, அவன் பரவாயில்ல உன் பக்கத்தில் உட்காந்து பண்ணி, இப்போ ஜிவன் பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறேன்ல. எங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் 2 ஸ்டெப் தள்ளி, இன்னும் நீங்கள் இன்னும் பக்கத்தில் போய் உட்காருங்க. லைக் உங்களோட முட்டியும் இப்போ அவர் குனிஞ்சு இப்படி சாப்பிட்றாருன்னா லைட்டாக முட்டி கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அர்ஜுன் வந்து அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருந்து உட்காந்துருந்துருப்பாரு. அப்படியே ஒரு கோவம் எல்லாமே அர்ஜுன் பக்கத்தில் போயிட்டு அப்படியே வராதுறதுக்கு உங்கள் முட்டி இருக்குல்ல, இன்னொன்று ஒரு சைடில் முட்டி அர்ஜுன் டபக்குன்னு சொல்லிட்டு ஏற்றி அப்படியே இறக்கிருப்பீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே முட்டியில் தேய்க்கிறாரு. எல்லாருமே என்னடா ஆச்சு, எறும்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. எதுக்கு அடிச்சாவ அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அர்ஜுன் சொல்கிறாரு, எதுக்கு என்ன ஏன் அடித்தா முட்டி வச்சு? கையை ஹேண்ட் சானிடைசர் போட்டு தைக்கிறது இப்போ முக்கியமாக? மூடிக்கிட்டு ஒரு தடவை கையை கழுவிட்டு அப்படி உட்காந்த பத்தாதா அப்படிங்கிறீங்க. இப்போ எதுக்கு எல்லாத்துக்கும் பல்ல வச்சு பேசுகிறேனே அப்படிங்கிறாரு. அது பழகிச்சு மசுரு, அந்த அடியோட விட்டான்னு வச்சுக்க, இல்லைன்னா மண்டை நல்லா பேர்ந்துடும் படா அப்படிங்கிறீங்க. சார் நான் என்னமோ கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கேன், நான் வேறு படுத்து தூங்கிட்டேன், கரெக்டாக 4 மணிக்கு வந்துடுவாங்களே, மூட்டு போட மயிறு அப்படி சொன்னீங்க. சொல்லுங்க ரைட்டு விடு அப்படி சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து கொல்லையில் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸ் கிட்டே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. லைக் ஸ்க்ரோலிங் என் மொபைல். ஓகே, அப்போது சைடில் ஏதோ ஒரு உருவம் உட்கார மாதிரி இருக்குது. பார்த்தா அது ஜிமின் தான். நீங்கள் லைட்டாக பார்த்துட்டு அடுத்த செகண்டே அப்படியே எழுந்திரிக்க போகிறீங்க. ஜிமின் அப்படியே ஏன் காதலே வாங்கலை வயான்? என்னது? கொஞ்சம் யோசிய. எதை பற்றி யோசிக்கணும், யாரை பற்றி யோசிக்கணும்? அது அது என்னோட காதலை பற்றி தான் அப்படிங்கிறாரு. உன் காதலை பற்றி நீ தானே யோசிக்கணும், நான் யார் யோசிக்கிறதுக்கு? அதில் நான் இன்வால்வ்டு இல்லையே, நீயும் அந்த ரேவதி பொண்ணு தானே இன்வால்வ்டு. அந்த செஞ்ச அந்த பேர் அடிக்கடி யூஸ் பண்ணது வையன். நிறைய பேர் இங்கே வருவாங்க போவாங்க, யாராவது கேட்டாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, ப்ளீஸ். ஓகே, அப்போ 6ன்னு கூப்பிடவா? சரி ஓகே, சரி சொல்லு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை சைடில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கை கட்டி நின்றுட்டு பேசிகிட்ருக்கீங்க. அந்த சைடில் துளசி மாடம் இருக்கும், லைட்டாக அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு அவள் வீட்டில் இப்போல்லாம் அதை பற்றி பேச முடியாது வையன், பேசுனா பெரிய பிரச்சனை ஆகிடும். 12th கூட அவள் படித்து முடிக்கலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அவள் எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் போயிடும். அவங்க அப்பா அம்மா டக்குன்னு வீட்டிலே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கட்டுச்சிட்டுன்னு வேறு ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க வையன். அதில் என்னோடய லைஃப் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவளும் சேர்த்து சஃபர் ஆகணும்ல, அதான் யோசிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சொல்லியாச்சுல, எங்கே போகலாம். எனக்கு ஏதாவது பனிஷ் பண்ணணுன்னா யூ கேன் டூ, ஆனால் என்கிட்ட மட்டும் பண்ணு, அதில் 3rd person இன்வால்வ் ஆக வேணாம். பா லவ் அப்படியே ரொம்ப அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறா. லைக் அந்த ஆர் வந்து இருக்கானா அவளை சுற்றி அப்படியே ஒரு பெரிய வளைய மாதிரி ஒரு மாதிரி மூன் மாதிரி அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்கா.
எந்த ஒரு குண்டும் அதில் பற்றக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் அவளுக்கு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆறை வந்து அப்படியே நீ சர்க்கிள் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறியே. நீ நீ வந்து அப்படியே வல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா? எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். கடைன்னு ஜிம்மின் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே போயிட்டு என்னது இது தண்ணி கையை ஏன் 4 கையை உள்ளே விட்டுட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? உனக்கு ஒரு தண்ணி ஊற்றவங்கக்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கர்டசி கூட தெரியாதா? தண்ணி கை பட்டாலும் அந்த உள்ள தண்ணியில் படக்கூடாது. அதை அப்படியே மேலாப்ப எடுத்துட்டு கீழே சொட்டுற தண்ணியை அப்படியே லைட்டாக வழிச்சிட்டு கீழே தான் பிடிக்கணும். அப்போ தான் இன்னொருத்தவங்க எடுக்கும் போது அதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படியே கையை 2 கை உள்ளே விட்டுட்டு எடுத்துகிட்டு வர. எனக்கு இந்த தண்ணி வேணாம், நான் சொன்ன மாதிரியான தண்ணி திருப்பி போய் எடுத்துருவா போ. ஜிம்மன் திருப்பியே போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அதுமாரி கையை வந்து பாட்டமில் வச்சுருப்பாரு. கையை வச்சு நோண்டலாம் இல்லை கோவத்தில் ஏதாவது பண்ணியிருக்கியா? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. கொடு, அப்படியே குடிச்சிட்டு இந்தா போய் வச்சுட்டு வா. அவர் வச்சுட்டு வந்து நிற்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் செய்வா போலையா அப்போ? சரி, உங்ககிட்ட 8th ஸ்டாண்டர்டில் ஒன்று கேட்டேன், ஞாபகம் இருக்கா? என்னது ஞாபகம் இல்லை? என்னதுன்னு தெரியலையே. நான் பட்டாம்பூச்சி கேட்டேன், பட்டர்ஃப்ளை. ஆனால் நீ எனக்கு எடுத்துகிட்டு வரவே இல்லை. கேட்டால் கையில் மாட்டல, அது உயிர் செத்து போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் மழுப்பிட்டேன். எனக்கு பட்டாம்பூச்சி வேணும். தட்டானா பட்டாம்பூச்சி வேணுமா? விங்ஸ்லலாம் ஆர்ட் போட்ட மாதிரி ஆரஞ்சு பிளாக் அந்த மாதிரி இருக்குமே, அந்த பட்டாம்பூச்சி வேணும் எனக்கு. அதுவும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வேணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போகிறாரு. போயிட்டு லைக் வயல் அது இதுன்னு பார்க்குறாரு. பட் தட்டான இருக்குது, படன்னு இருக்குல்ல. அந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அப்படி நிறைய பறக்கும்ல, அந்த தட்டாக இருக்குது. பட் பட்டர்ஃப்ளை இல்லை. அவர் ஃபுல்லாக உட்காந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அவ்வளோ சேர்த்து சகதி எங்கன்னு போய் பார்க்குறாரு. ஃபைனலி ஹி காட் இட். அப்பாடா, ஆனால் இதை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிட் போட்டு பொருள்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த மனுஷன் உயிரோடு கரெக்டாக பிடிச்சிட்டு அழகாக ஒரு எப்படி சொன்னால் ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே அழகாக ஹோல்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்து ஆளை காணோம். பிகாஸ் நீங்களும் அர்ஜுனும் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டீங்க. அவருக்கு வேறு பயம், எங்கே செத்துக்கித்து போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் திருப்பி வேறு ஒன்று பிடிக்கணுமே, அதை நான் எங்கன்னு போய் தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். ஸோ அந்த மனுஷன் தேடி பார்க்குறாரு, எங்கே போயிருக்காங்கன்னே தெரில. ஸோ அலைகிறாரு கடந்து. ஸ்கூலுக்கு போயிருப்பாளோ, ஒரு வேளை இங்கே போயிருப்பாளோ, அங்கே போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பீச்சுக்குமே வந்துட்டார். ஸோ பீச்சுக்கு வந்ததும் நீங்கள் அர்ஜுன், அதுக்கப்புறம் வயன், ராதா எல்லாருமே உட்காந்து ஜோலியாக பேசிகிட்ருக்கீங்க. அர்ஜுன் பொம்பளைங்களுக்கு சரிசமமாக நின்று பேசிகிட்ருக்கானா அர்ஜுனால் மட்டும்தான் முடியும். ஸோ அர்ஜுனும் உட்காந்துட்டு அவ்வளோ கடலை போட்டுட்ருக்காரு. இங்கே எதுக்கு நம்ம இவ்வளோ கூப்பிட்டோம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ தட் டைம் அர்ஜுனுக்கு வந்து கால் வந்திருக்கும். யாருன்னா ஜிம்மின். இது மாதிரி எங்கடா இருக்கேன் அப்படின்னு. நான் வந்து பீச்சில் இருக்கேன், ஏன் நான் அப்படிங்கிறாரு. பீச்சில் யாரெல்லாம் இருக்கீங்க? நான் வயனு. ஏன் அப்படிங்கிறாரு. இப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ஜிம்மின் வந்து இருந்திருப்பார். லைக் பார்க்கணுமே அவ்வளோ டயர்டாக வேர்த்து விறுவிறுத்து கையில் ஒரு டப்பா வர வச்சுட்டு அப்படியே தபன்னு அந்த மண்ணில் ஓடி வந்துட்டுருக்காரு. இங்கே அப்படியே ஓடி வர அந்த ஜிம்மினே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இங்கே அர்ஜுன் வந்து அண்ணன் வரதெல்லாம் தெரியல. அவர் வந்து ராதாட்ட பேசிகிட்ருக்காரு. இங்கே தான் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு. அப்படியே ஜிம்மின் வந்துட்டு
இதோ இருக்குது பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு இறக்க உங்ககிட்ட வந்து அந்த டப்பாவில் வச்சு காட்டுறாரு. இங்கே ஆனால் அந்த பட்டர்ஃப்ளையை பார்க்கல, ஜிமினோட எஃபர்ட்டை தான் இப்போதைக்கு பார்த்துட்ருக்கீங்க. காய்ஸ் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, நான் நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். இவன் எதுக்கு இப்படி வரான்? என்ன ஆச்சு இவனுக்கு? கையில் வர ஒரு பட்டாம்பூச்சி, இன்னும் லூஸாக ஜிமினுவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்காரன் பார்க்குறான். ஸோ ஒரு 10 feet தள்ளி, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. இல்லை கிட்டத்தட்ட பிடிச்சி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இந்த பாக்ஸில் இருந்தால் அது இறந்து போயிடுமேன்னு வேறு பயமாக இருக்குது. அதான் தேடி கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அதை ஓப்பன் பண்ணுறீங்க. லைக் அதை தொடக்கூட இல்லை. அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்த அழகா டக்குன்னு ஏந்திரிக்க முடியல, லைக் கீழே விழுந்துடுச்சு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளை ஆகி அது பறந்து போயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, சரி நான் உன் லவ்வை பற்றி சொல்லலை. நிஜமா நிஜமாக தான் சொல்கிறியா? சந்தோஷமா இரு. நீ பண்ணதே என்னால் பண்ண முடியும். ஆனால் நீ இப்படி இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நான் இதெல்லாம் உன்னை பழி வாங்க விரும்பலை. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கிறேன். என்னால் உன் லவ் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். அந்த பொண்ணுக்காக நீ இந்த அளவு செய்கிறனா, அந்த பொண்ணு உன் கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் ஓகே தான். இந்த வேறு உன் மேலே எனக்கு பாசம் அக்கறை அந்த மயிரெல்லாம் இல்லை, சரியா? ஏதோ என்னதான் இருந்தாலும் நீயும் என் கசின். அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். நான் நெகட்டிவாக மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் உன்கிட்ட பாசிட்டிவும் இருக்குல்ல, அதையும் நான் பார்க்கணும்ல. போதும், இதுக்கு மேலே நீ எதுவும் பெருசாலாம் செய்ய வேண்டாம். போ. ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஆர்ஸே ரன்னாக பார்க்குற மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஜிம்மினுக்கு. என்ன, நான் நல்ல மூடில் இருக்கும்போதே கிளம்பிடு, அப்புறம் நான் ரிவெஞ்ச் எடுத்துருவேன். போ. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறாரு. கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் விழுது. கடன்னு ஓடிட்டார். லைக் யூ ஹேவ் டு சேவ் தட். இப்போது அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வர நேரம் தான் போல். தலைகளெல்லாம் கொஞ்சம் இதை சரி பண்ணிவிட்டு, பக்கத்தில் ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில்லாம் இருக்கும், அதெல்லாம் தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு ஆளை பார்க்கறதுக்காக ஜிம்மன் அந்த ஸ்கூலுக்கு போயிருப்பார். நீங்கள் அப்படியே பொத்துன்னு அந்த உங்கள் ஃப்ரெண்டோட பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. என்னாடி ஜிம்மன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? மன்னிச்சிட்டேன்னு சொல்லிக்கலாம். மன்னிச்சிட்டியா அவனை? மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு இங்கே டவுட்டு. நான் கொஞ்சம் நல்லவடா, மன்னிச்சிட்டேன். உன் அண்ணன் மாதிரி அண்ணா? அண்ணா இப்போ என் அண்ணன் என்ன தப்பு பண்ணிட்டான்? கலராத தயவு செஞ்சு. சரி, எனக்கும் டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன்டி. நீயும் பார்த்து சேஃபாக போ, சரியா? சரி, ஓகே. அர்ஜுன், அவ்வளோ சேஃபாக வீட்டில் விட்டுட்டு வா. என்ன நானா? அதுக்கு நான் வீட்லேயே போய் நிற்கக்கூடாது. ஸ்ட்ரீட் பக்கத்தில் விட்டுட்டு வா, வீட்டுக்கு வந்துடு. இல்லடி, நானே போய்க்கிறேன். நீ வரும்போதே ஆட்டோவில் தான் வந்து நான் பார்த்தேன். அர்ஜுன் ஒன்று அழைச்சிட்டு போவான். அப்போ நீ? தெரில, கொஞ்சம் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு இருந்தேன்னா, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு வரேன். நீங்கள் போயிட்டு வாங்க, வீட்டுக்கு வந்துடுவேன்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. எங்கன்னா கடலுக்குள்ளே, லைக் இது வரைக்கும் நீங்கள் மணல்கிட்ட தான் உட்காந்து பேசியிருந்துருப்பீங்க. அந்த கடலில் அந்த தண்ணி அடிக்கும்ல, ஸோ அந்த இதில் அப்படியே நீங்கள் கால் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பரவாயில்லையே, ஜிமின் இந்த அளவு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே ஜிம்மை பிடிக்காது தான், ஓகே. பட் இந்த விஷயத்தால் அவனை டிட் ஃபார் டேட் பண்ண வேணாமேன்னு தோணுது. ஏன்னா அவன் பண்ணதே நீங்கள் பண்ணுற போது அப்போ அவனுக்கும் நம்மளுக்கும் அப்போ என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கடலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிமினா வந்து ஃபைனலி ஹீ சா ஹஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகே. அந்த பொண்ணு வந்ததும் என்ன இங்கே வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, கொஞ்ச நாளாக நான் பார்க்கல, அதான். ஓ சரி இருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே வந்து பேசுகிறா. எப்படி கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நல்லா போயிட்டுருக்கு. ஜிமின், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னதுடி அப்படிங்கிறாரு. நான் உன்னை லவ் பண்ணது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிற? அன்னைக்கு உனக்கு நைட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஃபோன் வச்சேன்ல. ஆமாம், முந்தா நேற்றுலாம் கால் இல்லை, மெசேஜ் இல்லை. அதான் சரி என்னன்னு இன்றைக்கி பார்க்கலான்னு வந்தேன். அன்றைக்கி நைட்டு நான் தூங்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நீயும் குட் நைட்டுன்னு அனுப்பியிருக்க போல். அது ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆனதில் லைட் அடிச்சிருக்கு. அம்மா என்னடா அதுன்னு சொல்லிட்டு லைட்டாக பவரை மட்டும் ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க. குட் நைட் பேபின்னு இருந்தது, அம்மா படிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஷாக் ஆகிறாரு. ஏதாவது பிரச்சனையா? அம்மா என்கிட்ட நேற்று கேட்டாங்க யார் அவன்னு. நான் எதோ சொல்லி சமாளிக்கலாம்னு நினச்சேன். அம்மா அப்பா நீ அவனை லவ் பண்ணல அப்படின்னாங்க. பண்ணலைன்னு சொன்னேன். அப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடி, அதான் பிரச்சனை தான் சார்ட் அவுட் ஆகிட்டே. இல்லைடா, என்ன சொல்கிற? எங்கள் அம்மா வரன் பார்த்துட்ருக்காங்க. லைக் என் அத்தை பையன், அவன் இப்போது விவசாயம் பண்ணுறான். வீட்டில் சொத்து பத்துன்னு நிறையா இருக்குது. அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவன் விவசாயம்தான் பண்ணுறான். பொண்டாட்டி அந்தளவு படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதான் நீ 12வது படிச்சிட்டல, அப்புறம் என்னன்னு எங்கள் மாமா கிட்ட பேசிட்டாங்கடா. எங்கள் மாமா நேற்று நைட்டு ஈவினிங் போல் வந்து பொண்ணு பார்க்குற மாதிரி வந்தாங்க. அதோடு சேர்ந்து என் அத்தை பையனும் வந்திருந்தான். என்கிட்ட தனியாலாம் பேசினான்டா. சொல்ல வேண்டியதானே நம்மளை பற்றி. எப்படி சொல்கிற? அந்த மெசேஜ் அந்த பையன்லாம் லவ் பண்ணலன்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்கேன். அவன்கிட்ட நான் லவ் பண்ணுறேன் ஒரு பையன்னு சொன்னால் அது அவன் நாளை பின்ன அவன் அத்தைக்கிட்ட சொல்லிட மாட்டானா? எங்கள் அத்தை எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட மாட்டாங்களா? அப்போ நான் மாட்டிக்க மாட்டேனா? நீ மாட்டிக்க மாட்டேனாங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிடுவியா? உங்கள் அம்மா கிட்ட தற்காலிகமாக மறைச்சதில் தப்பு கிடையாது. ஆனால் அவன்கிட்ட நீ உண்மையை சொல்லியிருக்கணும்ல. அது என்ன? சும்மா டைம் பாஸ்க்குன்னு லவ் பண்ணிட்டு அப்படியே கழட்டி விட்டுட்டு அம்மா அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கியோ? ஜிமன் வார்த்தை பார்த்து பின்ன என்னடி பேச சொல்கிற? இப்போ என்ன அவன்கிட்ட சரின்னு சொல்லியிருக்கேன், மண்டையாட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு 5-6 மாதத்தில் உனக்கு கல்யாணம் அதானே? அதுக்கு தானே இப்போ கூப்பிட்ற. இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராத, எனக்கு மெசேஜ் பண்ணாத. உனக்கும் எனக்கும் இன்னுமே எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமேல் நீ யாரோ நான் யாரோங்கிறது சொல்கிறதுக்காக தானே இப்போ சொல்லியிருக்க. அதானே இப்போ கூப்பிட்ட? இல்லை ஜிமன். ஜே வாய முடு.
இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. நீ அவன்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும், இல்லை எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை, ஆல்ரெடி நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு அவன்கிட்ட எதுக்கு நீ வாய மட்டும் இருந்த? அப்போனா என்ன, இப்போ கைட்டி விடுறதுக்கு தானே வந்த? இப்படி தான் மனசு ஒருத்தவங்கிட்டையும் உடம்பு ஒருத்தவங்கிட்ட கொடுக்க முடியுதோ. என்ன என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்ன இப்போ? ஏய், சும்மா டாப்பிக்கை மாற்றாத. ஆமாம், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதை சொல்கிறதுக்கு தான் இப்போ உன்னை கூப்பிட்டேன். போதுமா? பாய். ஏய், இதுக்கு மேலே பேச ஒரு மண்ணும் இல்லை. குட் பாய். டக்குன்னு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுச்சு. போ, அதுக்கு தானடி வந்த, முடிச்சு விட்றதுக்கு தானே வந்த. போ, நீ இல்லைன்னா எனக்கு என்ன, எனக்கு வேறு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. என்ன ஆச்சுடி? நல்லா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வரீங்க. எங்கள் ஜிம்மன் அப்படியே போகிற அந்த ரேவதியே பார்த்துட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்நியோ பாய் சரங்க மிஸ் ஆஃப் லாக் இட். நிக்கோ நிக்கோ நீ